இன்னைக்கு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை இருந்துச்சு. சரி வெளியே போயிட்டு வரையில் ஆட்டுக்கால் சொல்லி வச்சுருந்தது. அதுவும் ட்ரெஸ் அயன் பண்ண கொடுத்துருந்தது. இந்த ட்ரெஸ் வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு, அயன் பண்ணியாச்சு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாப்புல. மறந்துட வேண்டியது. இன்றைக்காவது ஞாபகம் வச்சு அதையும் ஆட்டுக்காலையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா கயிறில் கட்டி கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற பிளேஸில் வந்து அப்படியே தொங்க விட்டோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஸ்மெல் வந்துட்டு கெட்டு போயிடும். நான் ஃப்ரிட்ஜோட சந்தில் கொஞ்சம் மறைவாக இருக்கணும்ல, முன்னாடி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜோட சந்தில் வந்து தொங்க விட்டுருந்தேன். அது வந்து கரையேன்னு பிடிச்சிரும் செவரெல்லாம். அதனால் ஒரு கவர் போட்டு அதில் வந்து தொங்க விட்டுருந்தேன். இங்கே ஆணியெல்லாம் அடிக்கிறதுக்கு வழி இல்லையில, எந்த பிளேஸோ அதை ஏதோ ஒரு பிளேஸில் வந்து நாம் தொங்க விட்டுக்க வேண்டியதான். சரி அப்படியே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு சோளக்கருது சாப்பிட்ருந்தேன். கூப்பருக்கும் உப்பு போடாமல் வேக வச்சாச்சு. ஆனால் அவனது வேண்டாமாமா, எங்களுக்கு உப்பு போட்டதாக வேணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்ததுங்க. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பக்கத்துலேயே படுத்துட்ருக்காரு பாருங்களேன்.